மாயா, நீங்கள் எல்லாரும் ஒரு மாயாஜாலமானோட உதவி குணத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹூ ஆம் ஐ? டீர், டிஇஇஆர் அப்படியா, இல்லை டிஇஏஆர் டியரா? மானுக்கு இங்கிலீஷில் டீர்னு சொல்லுவாங்களா, டியர்னு சொல்லுவாங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? கொஞ்சம் யோசிங்க. ஆமாம், டிஇஇஆர் டீர். சரி, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, இந்த காட்டில் இருக்க எல்லா மிருகத்துங்களுக்கூடையும் மாயாமான் ரொம்பவும் அன்பாகவும் நட்பாகவும் பழகும். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஓடோடி செய்யும். மாயாமானுக்கு அதிசய சக்தி இருக்குது. எல்லா மிருகங்கள் பேசுகிற மொழியும் புரியும். சரி, இதில் இருக்கிற 2 பேரில் யாருக்கு மாயாஜால சக்தி இருக்குது? மானுக்கா, முயலுக்கா? மானுக்கு. சரியா சொல்லிட்டீங்க. வெரி குட். சரி, எல்லாருக்கும் உதவி செய்கிற மாயாமான காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். எல்லா விலங்குகளுடைய மிக சிறந்த நண்பனாக இருந்தது மாயாமான். ஒரு முறை மாயாமான் சாப்பிட்டு முடிச்சதும் ரொம்பவும் தாகமாயிடவும் காட்டில் இருக்க ஒரு குளத்தை தேடி போச்சு. அங்கே ஒரு வினோதமான சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு அழுகை குரல் அப்படிங்கிறது மாயாமானுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் யோசித்தாலும் அங்கே எங்கும் சுற்றி பார்த்துச்சு. அதுக்கப்புறமா தூரத்தில் சத்தம் வர தோசையை நோக்கி மெதுவாக நடந்து போச்சு. அங்கே தூரமாக ஒரு மான் நிற்கிறத பார்த்துச்சு. அந்த மான் வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்த மான். அந்த மான் ஃப்ரெஞ்சு பேசுது. அதனால் யாருக்கும் அந்த மான் பேசுகிற மொழி புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுகிட்டே சோகமாக தன்னுடைய கதையை சொல்லுச்சு. வழி தவறி இந்த காட்டுக்கு வந்துட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றணும். மாயாமானுக்கு தான் அதிசய சக்தி இருக்கே, எல்லாரும் பேசுகிறதும் புரியும் இல்லையா? அதோட அதிசய சக்தியை வச்சு அந்த மான் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மானை தன்னுடைய இருப்பிடத்துக்கு பத்திரமா கொண்டு போய் விட்டுச்சு. வழியில் ஒரு பட்டாம்பூச்சியும் அதுங்களுக்கு உதவி செஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து வந்த மான் மாயாமானுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ஆமாம் நண்பர்களே, இதே மாதிரி தான் நாமும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம எல்லாருக்கும் செய்யணும். செய்வீங்களா? நன்றி.